ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் மாதவன் நடிச்சு ஜி5ல ரீசெண்டாக தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஹிந்தி படமான ஹிசாப் பராபர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில ஹீரோ ராதேகிருஷ்ண மோகன் ரயில்வேல ஒரு நேர்மையான டிக்கெட் செக்கர், அக்கௌண்டிங்ல புலி. ஒரு நாள் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல ₹27.50 மிஸ்ஸிங் ஆகியிருக்கிறத பார்த்துட்டு உடனே ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எதிர்ச்சியா மற்ற ஆளுங்களோட அக்கௌண்ட்ஸையும் அதே மாதிரி போயிருக்கிறத கணக்கு பண்ணா ஒரு 2000 கோடி கிட்ட அந்த பேங்கோட சிஓ மிக்கி மேகத்தா பிளான் பண்ணி அடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. ராதேகிருஷ்ணா தனி மனுஷனா இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல எதெல்லாம் வேலை செய்திருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சிலதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் போட்டு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு மேல 10-20ன்னு நமக்கு தெரியாம கைட்ட முடியுன்ற வழியும் இருக்குன்னு நமக்கு தெரியப்படுத்தினது. அடுத்து மிடில் கிளாஸ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆர் மாதவனோட நடிப்பு. கூடவே கஸ்டமர்ஸ் கிட்ட கிரெடிட் கார்டு தள்ளுற கேரக்டரும் கவனிக்க வைக்கிறாரு. கடைசியா ₹1 குறைஞ்சாலும் நம்ம செக்கை திருப்பி அனுப்புற பேங்குக்கு பெனால்ட்டி கட்டுவோம். ஆனா அதே பேங்க் நம்ம கிட்ட ₹27.50 எடுத்தா அதுக்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு நடக்கிறத சொன்னதுக்கு. எது ஒர்க் ஆகலன்னு பார்த்தா இந்த மாதிரி நல்ல பொட்டன்ஷியல் இருக்க கதையை ஒரு படு ஆவரேஜான ஸ்கிரீன் பிளேல மந்தமாக்குனது. சுத்தி நடக்கிற விஷயத்த நக்கல் நையாண்டி டோன்ல மெயின்டைன் பண்றதுக்கு முடியாம அப்பப்ப காமெடின்னு ஏதோ கொடுத்து ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணது. பில்ல நிதின் முகேஷ் கேரக்டரை என்னமோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஆக்குனது. இந்த மாதிரி சில விஷயங்க எமோஷனல் இன்டென்சிட்டி அதிகப்படுத்த முடியாம படத்தோட 90 மினிட்ஸ் டியூரேஷனையே அதிகம்னு தோண வச்சது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மாதவனோட பர்ஃபார்மன்ஸும் நாம் ரிலேட் பண்ணக்கூடிய கதைகள் இருந்தும் நம்மளோட கவனத்தை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தடுமாறுது. ஆனால் 2000 கோடியை எப்படி அடித்து அதை பேங்க்கில் அடுக்கி வச்சிருக்கிற அழகை பார்க்குறதுக்கும் ஹீரோ ராதேகிருஷ்ண மோகன் நம்ம தெளிவாக இருக்கணும்னு கண்ணாடியில் ஏதோ கணக்கு போடுறதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படியே ஆர் மாதவனோட நடிப்புக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.